ஸ்ரீகுப்தர் தான் வந்து குப்த வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வங்காளம், பீகார் அப்படின்ற பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சிருப்பாரு ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா. அடுத்தது ஸ்ரீகுப்தருடைய பையன் கடோத்கஜர். ஓகேங்களா. இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா கடோத்கஜர். இவங்க 2 பேரும் பத்தியும் பெருசா இருக்காது. இவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா அப்படின்றத வந்து பட்டத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது கடோத்கஜருடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காகனா, அவங்க 2 பேரும் பெருசா பண்ணியிருக்க மாட்டாங்க. இவரு தான் அவருடைய பேரரச வந்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவாரு. இவரு எப்படி விரிவாக்கம் பண்ணுவார்னா, அதிகபட்சமா திருமண உறவுகள் மூலம் விரிவாக்கம் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா, லிச்சாவியா அப்படின்ற ஒரு பழைய கனசங்கா சேர்ந்த ஒரு பெண்மணிய வந்து பாத்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணி, அந்த திருமண உறவு மூலம் ஏன்னா அதுவே ஒரு பெரிய கனசங்கம். அந்த லிச்சாவியான்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, கங்கை நதிக்கும், நேபாளத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட பகுதி. அதாவது வட பீகார்ன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லிச்சாவியான்ற ஒரு கனசங்கம் வந்து இருக்கு. ஓகேங்களா. இவர் வந்து அடுத்தது ஆனா, ரிச்சாவியா இ நானு. ஆ இவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தங்க நாணயத்த வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த தங்க நாணயத்துல இவருடைய உருவமும், அந்த அவங்களுடைய உருவமும் 2க்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா, லிச்சாவியா அப்படின்ற ஒரு வாசகமும் வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இவருடைய பையன். முதலாம் பையன் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா, தலை சிறந்த அரசர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக தலை சிறந்த அரசர்ன்னு சொல்றாங்கன்னா, இவர் போர் புரியறது மூலமா இவருடைய செல்வாக்கு வந்து இவருடைய பரப்ப வந்து பெரிசாக்கி இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, ஆ வடக்கு சைடுல வந்து 9 அரசர்களையும், தெற்கு சைடு 12 அரசர்களையும் வந்து பாத்தீங்கன்னா, தோற்கடிச்சு கப்பங்கட்ட வச்சிருப்பாரு. ஆ அதேபோல மேகவர்மன் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா, இவருடைய சமகாலத்தவர். இவருக்கு வந்து கயாவுல வந்து புத்த மதம் கட்ட சொல்லி, இவருக்கு வந்து பரிசுகள்லாம் வந்து நெறைய குடுத்திருப்பாரு. சரிங்களா. அடுத்தது சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் அரியன்ல வந்து பாத்தீங்கன்னா, அரிசேனர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அரிசேனர் தான் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்ட வந்து பொறிச்சிருப்பாரு. அது 33 வரிகள்ல வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. அந்த அலகாபாத் தூண்ல வந்து பாத்தீங்கன்னா, புருஷா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். அது என்னன்னா, அந்த புருஷான்ற வார்த்தை என்னன்னா, மேலானவர் அப்படின்றதுக்கான தான் பொருள் இது. புருஷா அப்படின்றது வந்து இருக்கு. ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா, கவிராஜா அப்படின்னு ஒரு பட்டமும் அவருக்கு இருக்கும். ஏன்னா, அவர் வந்து கவி இது மேல இசை மேல வந்து அதிகம் பற்று இருக்கிறதுனால, அவருக்கு கவிராஜான்ற ஒரு பட்டமும் இருக்கும். அவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல, அவர் வந்து வீணை வாசிக்கிற போல வந்து ஒரு சிம்பலும் இருக்கும். ஓகேங்களா. அதேபோல இப்ப ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா, குதிரைகள வந்து பாத்தீங்கன்னா பலியிடுவாங்க. அந்த குதிரைகள பலியிடுற பழக்கத்த வந்து அவர் திரும்பவும் கொண்டு வந்திருப்பாரு. ஆல்ரெடி இருக்கும். இருந்தாலும் இவரு திரும்ப கொண்டு வந்திருப்பாரு. அதான் இந்த அஸ்வமேத யாகத்த வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து நடத்தியிருப்பாரு. சரிங்களா. சந்திர 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அலகாபாத் மெஹ்ரௌலி இரும்பு தூண வந்து அவர் பொறிச்சிருப்பாரு. அவருக்கு நெறைய பட்டப்பெயர்லாம் இருக்கு. ஆ ஸ்ரீவர்மன் அதுபோல நெறைய பட்டப்பெயர். ஸ்ரீ 2ஆம் சந்திரகுப்தருக்கு அவருக்கு வந்து நெறைய பட்டப்பெயர் நரேந்திர இருக்கு. சார். விக்ரமாதித்யன், நரேந்திர சாகரி. சாகரி அப்படின்ற நெறைய பட்டப்பெயர்லாம் இருக்கு. நவரத்தினங்கள் அப்படின்ற ஒரு 9 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அதுல வந்து காளிதாசர். பாத்தீங்கன்னா, காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா, சமஸ்கிருத புலவரு. அரிசேனர். அரிசேனரும் வந்து பாத்தீங்கன்னா, ஹரிசன் சமஸ்கிருதம். சமஸ்கிருத புலவர் தான். அடுத்தது காக்கபார்னர் வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடர் அவர் வந்து இருந்திருப்பாரு. அடுத்தது விட்டல் மிட்டல் பட்டர் வந்து பாத்தீங்கன்னா, மாய வித்தக்காரர் இருந்திருப்பாரு. இதுபோல அதரா சங்கு. சாங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆ கட்டிடக்கலை இளவரசர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க இதுல வந்து இருந்திருப்பாங்க. சந்திரகுப்தர் காலத்துல தான் வந்து பாகியான்ற ஒரு சீன துறவி வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய காலத்துல தான் வந்து வந்திருப்பாங்க. குமாரகுப்தரு குமாரகுப்தர் அவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பாரு. அதுக்கு ஆ குப்த வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, கடைசி பேரரசர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஸ்கந்தகுப்தர் தான் வந்து கடைசி பேரரசர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர்ன்னு வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணுகுப்தர் தான் கடைசி அரசர்.